ஹாய், திஸ் இஸ் நித்யா சனந்தா. வெல்கம் டு சைன் குசைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது மோதகம், அதாவது கொள்ளுக்கட்டை. கடையில் எள்ளு வாங்கி ஊற வச்சு புட்டு எடுத்து வறுத்து இப்படி சாப்பிடணுமா இந்த கொள்ளுக்கட்டைன்னு தோணும். பட் என்னுடைய ப்ரொசீஜர் படி நீங்கள் செய்யுங்க. பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம எள்ளு வறுத்துக்கணும். அதுக்கு அதிகமான ஒரு கடாயில் கருப்பு எள்ளு 2 கப் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 3-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கினா போதும். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது நல்லா வறுத்துச்சுன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ எள்ளு நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த எள், வெல்லம் 1 கப் போட்டிருக்கேங்க. 2க்கு 1 தான் அளவு. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வெல்லம் பவுடரும் உங்களுக்கு கிடைக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். எள்ளும் வெல்லமும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளுக்கட்டைக்கு ஃபில் பண்ண எள்ளு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதிலே எள்ளு உருண்டை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கொள்ளுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். வறுத்த அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் ரெடிமேட் கூட வாங்கிக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நெய் 1 டேபிள் ஸ்பூன். நெய் எதுக்கு போடுறோன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனால் கலந்துக்கோங்க. டைரெக்டாக கை வச்சிங்கன்னா கை சுட்டுரும். தண்ணி ரொம்ப கொதிச்சதாக இருக்கணுங்க. இப்போ அந்த மாவு அந்த தண்ணியை நல்லா கலந்தாச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா போதும், நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. மாவு பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நெய் போட்டு செய்யுங்க. ஒரு 10 ஹவர்ஸ் ஆனால் கூட வெடிப்பு விழாது, ட்ரையாகவும் இருக்காது. இப்போ கொள்ளுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோதகம் செய்யலாம். நம்ம அம்மாங்க செய்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளால் கையில் செய்ய வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட்டு. இதுக்குள்ளே கீ அப்ளை பண்ணிவிட்டு மாவு உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மோல்டில் எல்லாமே மாவு இருக்கிற மாதிரி உள்ளே எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மோல்டில் அரிசி மாவு வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா எள்ளு வெல்லம், அது உள்ளே ஃபில் பண்ணி மேலே வந்து திரும்பி அரிசி மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் கையில் செய்ய வராது. பிகினர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட்டு. இந்த மோதங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க. நம்ம ரெடி பண்ண மோதகம் எல்லாம் அந்த பிளேட்டில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், வெடிப்பே இல்லாத எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா மோதகம். மோதகம் இஸ் ரெடி. இந்த அழகான மோதகத்தை குண்டு குண்டு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தி பிகினர்ஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள்.